நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். எப்படியேனும் இந்த ஆட்சியை வெளுத்து விட வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ் இனத்தின் துரோகிகளும் எதிரிகளும் ஒரு வலைப்பின்னலை உருவாக்கி வெளுத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோமே, என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒன்றிய அரசின் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது மாநில அரசை அடக்கி ஒடுக்குவதாக, உரிமைகளை மறுக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. இப்ப நம்ம 8வது வரலும் பாஸ் போடலாம் என்று நம்முடைய மாநில கொள்கை திட்டம். எப்படியாவது அவனை ஃபைல் பண்ணி அவனை ஒரு கூலி தொழிலாளியாக உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு குலத்தொழிலுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மத்திய அரசு அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப புதுசா வந்திருக்காரு சினிமா ஸ்டார் விஜய். அவருடைய அந்த நடிப்பு, அவருடைய வசனம், இதெல்லாம் அவருடைய சொந்த வசனம் இல்ல, படத்துக்காக நடிக்கக்கூடிய இவையெல்லாம் அவருடைய சொந்த கருத்து போல ஏற்றுக்கொண்டு அவர் செயல்படுகின்ற அந்த ரசிகர்களை பார்த்தாதான் பாவமா இருக்கு. இவர்கள் எல்லாம் என்ன யாரை வைத்து ஏவப்படுகிறார்கள்? இவர்கள் பிஜேபியினுடைய மோடி அமித்ஷா கும்பலுடைய ஏவல் நாய்களாக, எடுபிடிகளாக, பாதந்தாங்கிகளாக அவர்களுக்காக சேவை செய்து தமிழின உரிமைகளை காவு கொடுக்கின்ற இந்த நான்காந்திர அரசியல்வாதிகளாக இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளையார் கோயில் தெருவிலே இருக்கக்கூடிய வருகை வந்திருக்கக்கூடிய பெண்கள் இந்த பொதுக்கூட்டங்களுக்கு, பெரிய வெளிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நான் பார்த்ததில்லை, இதுவரை வரமாட்டாங்க. இந்த பகுதியில், இந்த பிள்ளையார் கோயில் தெரு பகுதியில் மட்டும் நமக்கு அன்பிற்குரிய நம்முடைய உமாபதி அவருடைய முயற்சியில், அவருடைய உங்களோடு மக்களோடு மக்களாக அவர் செய்கின்ற அந்த பணியில் அவர் அன்பை பெற்றவர்களாக, உங்களுடைய அன்பை பெற்றவராக உமாபதி திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அவருடைய அழைப்பையும் ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் முதலில் இந்த நேரத்தில் தெரிவித்து, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற உமாபதிக்கு பகுதி கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய வட்டத்தின் சார்பில் மாமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு மண்டல குழு தலைவராகவும் பணியாற்றி கொண்டு நம்முடைய வட்டத்தின் மேம்பாட்டிற்காக அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி மழைநீர் கால்வாய்கள் மட்டும் மடுவின்கரையில் பல ஆண்டு காலமாக 40 ஆண்டுகளையும் கடந்து மழை பெய்தால் ஒரு கழிவுநீர் ஏரியாக மிகப்பெரிய அளவிலே நீர் தேங்கி மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகி கொண்டிருந்த அந்த நிலைமையை மாற்ற கிட்டத்தட்ட வார்டு முழுமைக்கும் 4.9 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு 29 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவிலே இன்றைக்கு மழைநீருடைய அத்துணை கால்வாயின் கட்டமைப்பையும் மேம்படுத்தி இருக்கிறோம். அதே போல இந்த ஆலந்தூர் தண்ணி நம்முடைய மசூதி காலனின் வழியாக உள்ளே சென்று அந்த ஊரை மடுவின்கரையினுடைய மொத்த பகுதியையும் கடந்து எதிரிலே இருக்கக்கூடிய நேதாஜி ரோடில் இருக்கக்கூடிய நேரு நகர், பெரியார் நகர் போன்ற பகுதிகளை எல்லாம் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகுகிறது என்பதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மூலமாக நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலுவையும் அழைத்து வந்து ஆய்வு நடத்தி அந்த ஆலந்தூர் தண்ணியை மடைமாற்றி அடையாறுக்கு கொண்டு செல்லுகின்ற திட்டம் 5 கோடி ரூபாய் செலவில் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் இந்த ஒரு மாதத்தில் முடிவு பெற்று அடுத்த மழைக்கு சுத்தமா தண்ணி வராது. அப்படி ஒரு திட்டத்தை செஞ்சிருக்கிறோம். சாலைகள் இன்றைக்கு 82 சாலைகள் 12 கிலோமீட்டருக்கு மேல நம்மளுடைய வார்டில் மட்டும் 6 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் சாலைகளை, அனைத்து சாலைகளை மேம்படுத்தி இருக்கிறோம். இப்ப மழையால் பாதிக்கப்பட்ட பிள்ளையார் கோயில் சாலையெல்லாம் புதுசா இப்ப திரும்பவும் போட போறோம். அதே போல எங்கெல்லாம் பல ஆண்டு காலம் அடிப்படை வசதி, சாலை வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, கழிவு நீர் வசதி இல்ல, மசூதி காலனியில் ஒரு சந்து, ஒரு 50 குடியிருப்புகள் பல ஆண்டு காலம் தனியாருக்கு உடைய இடம் சொல்லி அந்த இடத்துல ரோடு போடாம இருந்தது. அந்த இடத்துல எல்லாம் இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய் செலவிலே ஃபேவர் பிளாக், இன்டர்லாக்கிங் பிளாக் போட்டு அங்க குடிநீர் வசதி, வீடுகளுக்கு குடிநீர் வசதி, சாக்காட வசதி
ஏற்படுத்தி தந்திருக்கும். இது போல நம்முடைய 5 பல்லாங் சாலையில் இருக்கக்கூடிய இந்த ரேஸ் கோர்ஸ் ஓரம் இருக்கக்கூடிய சாலைகள், சாத்தானிப்பேட்டையினுடைய அந்த இன்னர் ரிங் ரோடு, இன்றைக்கு நம்முடைய மசூதி காலனியில் உள்ள கழிவுநீர் ஒரு பாதையாக ஓடையாக இருந்த அந்த பகுதியை இன்றைக்கு டப்ரிஸ் கொட்டி நிரப்பி அதை சாலை அமைத்து லைட் போட்டு இன்றைக்கு அந்த சாலை மக்கள் பயன்படுகிற சாலையாக மாற இருக்கிறது. இப்ப துத்தாச்சு, மழை விட்டவன ரோடு போட போறோம். இதுபோல எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய வார்டுகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய்க்கு மேல திட்டங்களை பண்ணியிருக்கும். இன்னும் ஏராளமா சொன்னா அது அரை மணி நேரத்துக்கு மேல போகும். இப்ப குறிப்பா நம்முடைய இந்த 5 பல்லாங் சாலையில் பாரதி நகர் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்க 17 கோடி ரூபாய் செலவில் அந்த சாலையை விரிவுபடுத்தி அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் மேம்படுத்தி மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மேம்படுத்துகிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல நம்ம ரேஸ் கோர்ஸ் இன்னர் ரிங் ரோடு, நம்ம வேலைச்சேரியையும் இந்த ரேஸ் கோர்ஸ் ரோடையும் கனெக்ட் பண்ற அந்த ரோட இன்றைக்கு திட்டமிட்டு அவைகளை எல்லாம் மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற இருக்குது. ஆக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் கலெக்டர் ஆபீஸ் வருவாங்க. இப்ப உங்களுக்கு நம்முடைய அந்த ரேஸ் கோர்ஸை பத்தி சொன்னாங்க. ரேஸ் கோர்ஸ் அது மிகப்பெரிய ஒரு சூதாட்டத்தை, ஒரு குறிப்பிட்ட வசதி படைத்த மிகப்பெரிய பணக்காரர்கள் அந்த கல்ஃப் என்ற பந்து விளையாடுவதற்கான இடமாகவும் குதிரை பந்தயம் நடத்துகின்ற இடமாக இருந்த அந்த இடத்தை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவருடைய உத்தரவின் பேரில் நம்முடைய அமைச்சருடைய வழிகாட்டுதல் பேரில் இன்றைக்கு அரசுக்கு அதை எடுக்கப்பட்டு அந்த தண்ணியினுடைய பாதிப்பை இன்றைக்கு ஒரு ஏரியாக குளங்களை வெட்டி ஏரி போல ஒரு அமைப்பை உருவாக்குகின்ற காரணத்தினால் 1.5 மணி நேரத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் பெஞ்சது. இந்த போன மாதம் பெய்த அந்த மழையில் ஒரு 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே நம்ம இங்க இருந்து 5 பல்லாங் ரோட்ல வேலைச்சேரி ரோடுக்கு போக முடியாது, வண்டியெல்லாம் திருப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு 18 சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட எந்த இடையூறும் இல்லாமல், நம்முடைய போக்குவரத்துக்கு பாதிப்பு இல்லாமல், நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பு இல்லாமல் மடுவங்கரை, நேரு நகர் போன்ற இந்த வார்டின் மொத்த மக்களும் இன்றைக்கு பாதிப்பில்லாமல் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய அரசின் சாதனைகள். பல்வேறு சாதனைகளை நாம் செய்திருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் செஞ்ச பல்வேறு சாதனைகளை சொன்னாரு. ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு திட்டங்கள் இங்க பேசினவங்களா சொன்னாங்க. இன்னைக்கு புதுமை பெண் திட்டம், விடியல் பயன் திட்டம், எனக்கு முன்னால் பேசிய தம்பி கூட பெண்களுக்கு எவ்வளவு நம்ம செஞ்சிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்து பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு செய்திருந்தாலும் கூட எப்படியேனும் இந்த ஆட்சியை வெளுத்து விட வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ் இனத்தின் துரோகிகளும் எதிரிகளும் ஒரு வலைப்பின்னலை உருவாக்கி வெளுத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோமே, என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நாம் மாநில அரசாக செயல்படுகின்ற பொழுது இன்றைக்கு ஒன்றிய அரசின் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்பது மாநில அரசை அடக்கி ஒடுக்குவதாக, உரிமைகளை மறுக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மாநிலங்களுக்கு தேவையான நிதிகளை மத்திய அரசுக்கென்று நிதி ஒன்றும் இல்லை. மாநிலங்கள் நம்ம கொடுக்கிற வரி தான் மத்திய அரசுக்கும் வரி. இந்த பணம் தான் அவங்க தனியா பாகிஸ்தான்ல அமெரிக்காவில இருந்து எந்த நிதியும் வர்றதில்லை. மாநிலங்களுக்கு கொடுக்கின்ற நிதியை முறையாக அந்த பங்கை கூட நம்முடைய திட்டங்களுக்கு மாநிலங்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். குறிப்பாக கல்வியில் இன்றைக்கு ஏழை எளிய சாதாரண சாமானிய உழைக்கும் மக்கள் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற அந்த கல்விக்கு ஒதுக்கின்ற நிதியை கூட இன்றைக்கு மும்மொழி கொள்கை, இன்றைக்கு தமிழகத்தினுடைய பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கி தரப்பட்ட இருமொழி தமிழும் ஆங்கிலம் தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட இருமொழி கொள்கையின் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்கள் ஆங்கிலத்தில் சிறந்தவர்களாக படித்து இன்றைக்கு உலகம் முழுக்கும் பல்வேறு துறைகளில் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால்
இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மொழிக் கொள்கை. இன்றைக்கு முன்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கையின் மூலம் மும்மொழி கொள்கையை நீங்கள் அமல்படுத்தினால்தான் உங்களுக்கான கல்விக்கான நிதி ஒதுக்கப்படும், கொடுக்கப்படும் என்று நிர்பந்தத்தை செய்கிறார்கள். 5வது படிச்சா 8வது படிச்சா இன்னைக்கு கூட மத்திய அரசுல சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் பொது தேர்வு வச்சு இப்ப நம்ம 8வது வரலாம் பாஸ் போடலாம் என்று நம்முடைய மாநில கொள்கை திட்டம். எப்படியாவது அவனை ஃபைல் பண்ணி அவனை ஒரு கூலி தொழிலாளியாக உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு குலத்தொழிலுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மத்திய அரசு அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயம், இன்றைக்கு விவசாயம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள். இன்றைக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளும் அவருக்கான நிதிகளும் ஒதுக்குகின்ற நிதிகளையும் கூடுதலாக இருக்கின்றன. தமிழ் நம்மை போன்ற பல்வேறு தேசிய இனங்களில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற, தெலுங்கு பேசுகின்ற, மலையாளம் பேசுகின்ற, கன்னடம் பேசுகின்ற இந்த போன்ற மொழி சார்ந்த மாநிலங்களுடைய உரிமைகள் இன்றைக்கு நசுக்கப்படுகின்றன. அந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும், அனைத்து மொழி பேசுகிற மக்களுக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு, சமூகத்தில் சம அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர், மாண்புமிகு முதல்வர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவரை எப்படியேனும் வீழ்த்த விட வேண்டும் என்றுதான் எனக்கு முன்னால் பேசிய தம்பி சொன்னார். எடப்பாடியில இருந்து, சீமான்ல இருந்து, அண்ணாமலையில இருந்து, இன்றைக்கு இருக்க சசிகலால இருந்து, தினகரன்ல இருந்து, இப்ப புதுசா வந்திருக்காரு சினிமா ஸ்டார் விஜய். அவருடைய அந்த நடிப்பு, அவருடைய வசனம், இதெல்லாம் அவருடைய சொந்த வசனம் இல்ல, படத்துக்காக நடிக்கக்கூடிய இவையெல்லாம் அவருடைய சொந்த கருத்து போல ஏற்றுக்கொண்டு அவர் செயல்படுகின்ற அந்த ரசிகர்களை பார்த்தாதான் பாவமா இருக்கு. இவர்கள் எல்லாம் என்ன, யாரை வைத்து ஏவப்படுகிறார்கள்? இவர்கள் பிஜேபியினுடைய மோடி, அமித்ஷா கும்பலுடைய ஏவல் நாய்களாக, எடுபிடிகளாக, பாதந்தாங்கிகளாக, அவர்களுக்காக சேவை செய்து தமிழின உரிமைகளை காவு கொடுக்கின்ற இந்த நான்காந்தர அரசியல்வாதிகளாக இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். ஆக நம்முடைய உரிமைகளை, கல்வியை, பொருளாதாரத்தை, விவசாயத்தை, வேலை வாய்ப்பை, இவையெல்லாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உரிமை நமக்கு வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே எடுத்து சொல்லி, நம்முடைய வார்டை பொறுத்தவரையிலே பல பொது காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்னும் அடுத்த மாதம் இந்த வார்டு முழுமைக்கும் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் செலவில் ஒவ்வொரு தெருவிலேயும் இன்றைக்கு சிசிடி கேமரா பொருத்துகின்ற பணி நடைபெற இருக்கிறது. அதே போல எங்க மேல ஒயர் இருக்கணும், பிள்ளையார் கோயில் தெருவுல மேல இருக்கிற ஒயரை கேபிள் போட்டோம், அதை குழிய சீக்கிரம் மாத்திடுவோம். அப்ப எல்லா கட்டமைப்பு வசதிகளும், குறிப்பா நம்முடைய பொறுப்பு இருக்கும்போது இந்த வார்டில் மட்டும் 57 இடத்துல குடிநீர் டேங்க் இருந்துச்சு. இந்த குடிநீர் டேங்கை இன்னைக்கு 58 டேங்கையும் எடுத்து எல்லா வீடுகளுக்கும், எல்லா வீட்டுகளுக்கும் வீட்டு சப்ளை கொடுக்கின்ற ஒரே வார்டு இருக்குன்றதா இந்த 172வது வார்டு தான். இப்படி மக்களுடைய, நீங்க வாக்களித்த மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பில் எல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் அந்த வாக்களித்த அந்த இதுவை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களால் முடிந்த அளவிற்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதற்கு நீங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்களுடைய கோரிக்கை எதுவானாலும் நிறைவேற்றுவதற்கு மாமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்முடைய உமாபதி அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.